கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 7ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 7:10. செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. My shield is God Most High, who saves the upright in heart. கடவுளே என் கேடயம், நேரிய உளத்தோரை அவர் விடுவிப்பார். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனை நம்புகிறவர்களுக்கு வரும் பாதுகாப்பையும் நீதியான வாழ்விற்கு தேவன் தரும் ஆதரவையும் பேசுகிறது. கேடகம், ஷீல்டு என்ற வார்த்தை போரில் எதிரியின் அம்புகளில் இருந்து காப்பாற்றும் ஆயுதமாகும். சங்கீதக்காரனாகிய தாவீது தனது வாழ்வில் தேவனை கேடகமாக, அந்த மாதிரி பாதுகாப்பாக காண்கிறார். இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இங்கு மை ஷீல்ட் இஸ் காட் என்று ஆங்கிலத்திலும், கடவுளே என் கேடயம் என்று பொதுமொழி பெயர்ப்பிலும் வாசிக்கிறோம். தேவன்தான் என்னை காக்கும் உறுதியான இரட்சை என்பதை பரிபூரணமாக விசுவாசிக்கும் தாவீது தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது என்று மிக உறுதியாக கூறுகிறார். செம்மையான இருதயம் உள்ளவர்களை என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். செம்மையான இருதயம் என்பது சுத்தமான மனம், நேர்மையான நெஞ்சம், தேவனின் முன்னிலையில் நடப்பவர்கள். இவர்களை ரட்சிக்கிற தேவன் என்று சொல்லியிருப்பதையும் கவனியுங்கள். ரட்சித்தல் என்பது தீமையிலிருந்து காப்பாற்றுதல், ஆபத்திலிருந்து மீட்பது மட்டுமன்றி நித்திய வாழ்வை, நித்திய ரட்சிப்பை அளித்தல் என்பதாகும். என் கேடகம் தேவனிடத்தில். இங்கு கேடகம் என்பது பாதுகாப்பின் சின்னம். பழங்காலத்தில் கேடகம் போரில் அம்புகளை தடுக்கிறது. ஆன்மீக வாழ்க்கையில் தேவன்தான் நம்மை ஆவிக்குரிய அம்புகளில் இருந்து, அதாவது சாத்தானின் சோதனைகள், குற்றச்சாட்டுகள் போன்றவற்றிலிருந்து நம்மை காக்கிறார். தேவனின் பாதுகாப்பு யாருக்கு கிடைக்கும்? செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு. செம்மையான இருதயம் உள்ள, அதாவது தூய்மையான மனம், நேர்மையான நடத்தை, மறைவான பாவங்களை விட்டு வாழும் மக்களுக்கு தேவன் பாதுகாப்பாக இருக்கிறார். அவரே அவர்களை ரட்சிப்பவர். தற்காலிக ஆபத்துகளிலிருந்து ரட்சிக்கிறார். இது உடல் பாதுகாப்பு. ஆன்மீக அபாயங்களில் இருந்து காப்பாற்றுகிறார். இது விசுவாச பாதுகாப்பு. இறுதியாக நித்திய ரட்சிப்பு அளிக்கிறார். இது நித்திய ஜீவன், என்றென்றும் அவரோடு பரலோகத்தில் வாழும் வாழ்க்கை. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் தேவன்தான் நம் ஆவிக்குரிய கேடகம். சாத்தானின் குற்றச்சாட்டுகள், மனசோர்வு, பயம், சந்தேகம் எல்லாவற்றையும் தேவன் தடுத்து விடுகிறார். ஒரு படைவீரன் போரில் கேடகமின்றி சென்றால் அவன் அம்புகளுக்கு இரையாகி விடுவான். அதுபோல தேவனின் பாதுகாப்பு இல்லாமல் வாழ்கிற விசுவாசி உலகின் அம்புகளுக்கு எளிதில் சிக்கிக் கொள்ளலாம். தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகம் ஆனவர் என்று நீதிமொழிகள் 30:5 வாசிக்கிறோம். பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கூறுவதை வாசிக்கிறோம். தேவன் நமக்கு பாதுகாப்பாக, கேடகமாக இருக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதை விசுவாசித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தேவனின் பாதுகாப்பு
எல்லோருக்கும் கிடைக்காது. அவர் முன்னிலையில் தூய்மையாக நேர்மையாக நடக்கிறவர்களுக்கு மட்டுமே என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஒரு குழந்தை தன் தந்தையின் சொல்படி கேட்டு அவருக்கு உண்மையாகவும் அவருடன் நெருக்கமாகவும் நடந்தால் அந்த தந்தை அந்த குழந்தை மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டு எந்த தீங்கும் அணுகாதபடி காப்பார், இல்லைங்களா? அதே போல நாமும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசமாகவும் தூய்மையாகவும் நடந்தால் அவர் எப்பொழுதும் நம் மீது மாறா அன்புடன் பாதுகாப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 5:8 வாசிக்கிறோம். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று நீதிமொழிகள் 2:7 வாசிக்கிறோம். தேவன் நம்மை ரட்சிக்கும் தேவன். தேவன் தற்கால ஆபத்துகள், அதாவது நோய்கள், பகைவர்கள், சூழ்நிலை சிக்கல்கள் போன்றவற்றிலிருந்து காப்பார். நம்மை ஆவிக்குரிய அபாயங்களிலிருந்தும், அதாவது சோதனை, பாவம், சாத்தானின் வஞ்சகம் போன்றவற்றிலிருந்தும் காப்பார். இறுதியில் தேவன் நமக்கு நித்திய ரட்சிப்பை அளிப்பார். புயலில் சிக்கிய கப்பல் வலுவான துறைமுகத்தில் நங்கூரம் போட்டால்தான் பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல விசுவாசி வாழ்க்கையில் தேவன்தான் நித்திய துறைமுகமும் நங்கூரமுமாக இருக்கிறார். நம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை படகு சேதமின்றி காக்கும் நங்கூரமாகவும் திடமான துறைமுகமாகவும் நம்முடைய தேவனே இருந்து நம்மை பாதுகாப்பார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை படகு எந்த சேதமும் இல்லாமல் எப்பேற்பட்ட புயலையும் எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது விசுவாச அறிக்கை இடுகிறார். இந்த விசுவாசமும் உறுதியும் உங்களிடத்தில் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு 3 உண்மைகளை கற்றுத்தருகிறது. 1, தேவன் நம் கேடகம், அவர் நம் முன்னே இருந்து காக்கிறார். 2, செம்மையான இருதயம் முக்கியம், தூய்மையான மனம் தேவனின் பாதுகாப்பை ஈர்க்கும். 3, ரட்சிக்கும் தேவன் இவ்வுலகத்திலும் நித்தியத்திலும் நம்மை காக்க வல்லவர். நாம் எந்த ஆபத்தில் இருந்தாலும் நம் உண்மையான பாதுகாப்பு தேவனிடம்தான். நம் இருதயத்தை சுத்தமாகவும் நேர்மையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனில் நம்பிக்கை வைப்பதன் மூலம் பயம் இல்லாமல் வாழ முடியும். சுருக்கமாக சொல்வதானால், தேவன்தான் செம்மையான இருதயம் உள்ளவர்களின் இரட்சிப்பு மற்றும் பாதுகாப்பு. அவர் நம் கேடகம் என்ற பரிபூர்ண நம்பிக்கையுடன் சுத்தமான இருதயத்துடன் அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது எந்தவித ஆபத்தும் நம்மை வெல்ல முடியாது. இதை விசுவாசிக்கிறீங்களா? இதே விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பும் பரிபூரணமும் உள்ள பரலோக தேவனே, நீரே எங்கள் கேடகமும் எங்கள் இரட்சிப்பும் எங்கள் வலிமையும் என்பதை இன்றைய தியான வசனம் மூலம் தெளிவாக உணர்த்தியதற்காக கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தை செம்மையாக்கி பரிசுத்தமாக வைத்து கொள்ள உதவி செய்யும். எந்த சோதனையிலும் எந்த ஆபத்திலும்
உம்முடைய பாதுகாப்பை அனுபவிக்க கிருபை செய்ய வேண்டுமாறு வேண்டிக் கொள்கிறோம். தீயவனின் அம்புகளில் இருந்து எங்களை காக்கும் விசுவாசத்தின் கேடகத்தை எங்களுக்கு அருள வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.